அந்த ஒரு சக்தி இருக்கு எனக்கு. அது என்ன வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கு. ரிஸ்க் டெஃபினெட்லி இருந்தது. நம்ம வந்து வாழ்க்கை வந்து யாருக்குமே சாஸ்வதமா இருக்காது. நம்ம எது சொல்லலாம் நம்ம வந்து ஓகே நாளைக்கு நான் இருக்கணும் என்ன தெரியும் எனக்கு வித்தின் நெக்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு தெரியல நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் நமக்கு லைஃப்ல இருக்கு இல்லைன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது டெஃபினெட்லி இருக்கும். 1000 பேர் செட்டில் இருப்பாங்க, 2000 பீப்புள் 3000 இந்த மாதிரி வரும்போது யாருக்கு என்ன அடிபடுவோம் எங்கே விழுந்துருவாங்க தெரியாது. யாருக்காவது ஒருத்தர் வயசானவர் இருந்தால் நம்ம உடனே அங்கே ஆம்புலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். வயசானவர் இருந்தால் இம்மிடியட்லி இப்போ பயங்கரமாக வெயில் இருக்குன்னு சொல்ல முடியாது, டயர்டாக தலை சுற்றி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவரை வந்து அனுப்பிடுவோம். அன்னைக்கு அவர் வந்ததுக்கு ஓகே அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு அனுப்புங்க வரேன். என்னென்ன நாங்கள் அர்லி மார்னிங் ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணிடுவோம். ஓகே ஃபுல் நைட் ஷூட் பண்ணிடுவோம். அவருக்கு உடம்புல எப்படி எங்களுக்கு தெரியாது. 2000 3000 பீப்புள் ஒரே இடத்துல வந்து ஃபுல் ஆன் ஒர்க்கில் இருக்கும். நம்ம வந்து யாருக்குமே தெரியாது, எதாவது ஆச்சுன்னா அப்போ தான் தெரியும். ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கலை. ஆனால் எல்லா இன்சிடென்ட் நடந்தது எனக்கு. ஓகே எல்லா இன்சிடென்ட் நடந்தது எனக்கு தான். ஸோ நான் வந்து எவ்ரி டைம் இட் இஸ் லைக் அந்த சுச்சுவேஷனில் நான் வந்திருந்தேன், அந்த எட்ஜுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் எனக்கு எப்பவுமே என்ன ஃபீலிங்னா என் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒரு சக்தி இருக்கு எனக்கு. அது என்ன வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கு.